ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கண்டியிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த முன்னர் சர்வமத வழிபாடுகளில் ஈடுபட்டார். கொழும்பிலிருந்து இன்று முற்பகல் கண்டிக்கு வான் மார்க்கமாக சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முதலில் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதியுடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மல்வத் விகாரைக்கு சென்றார். மல்வத் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆசி பெற்றுக் கொண்டார். යම් යම් විදිය වලින් ඔබතුමන්ලාගේ ඒ සමගිය පළුදු කරන්නට නොඑක් උපක්‍රම සිද්ධ කරන පිරිස් ඉන්නට පුළුවන්. சிலவேளை உங்களது ஒற்றுமையை சீர்குலைக்க சிலர் உபாய மார்க்கங்களை பயன்படுத்த முடியும். எனவே அவற்றிலிருந்து தப்ப வேண்டும். பொது தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலமே உள்ளது. எனவே அந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டுமாயின் உங்கள் அனைவரினதும் ஒற்றுமை தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும். கடந்த காலங்களில் எமது கிராமங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளின் போது குறிப்பாக வீதிகளை அமைத்துக் கொள்ளுதல் அல்லது பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பது அல்லது மின்சாரம் பெற்றுக் கொள்ளுதல், அப்பாவி மக்களுக்கு வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டி ஏற்பட்டது. அதன் போது அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது அல்லது ரப்பர் தோட்டாக்களே அவர்களுக்கு கிடைத்தன. இல்லாவிடின் அவர்களை விரட்டுவதற்காக வேறு முறைகளை பயன்படுத்தினர். ஆகவே அதுபோன்ற விடயங்களுக்கு இடமளிக்காமல் வறிய மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும் என நான் நினைவுபடுத்துகின்றேன். எதிர்காலத்திலும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்பதனை நான் மீண்டும் ஒரு தடவை நினைவூட்டுகின்றேன். தேர்தலுக்கு சில காலமே இருப்பதனால் அரசாங்கத்தை கவிழ்க்க உபாயங்களை மேற்கொள்வதற்காக சந்தர்ப்பங்கள் இருப்பதனாலேயே இதனை கூறுகின்றோம். අපි දන්නවා දැන් ටික කාලයක් තියෙන නිසා ආණ්ඩු සමහර විටක පෙරලන උපක්‍රම යොදා ගන්නට ඉඩ තියෙනවා. සබ්බේ බුද්ධ බලපත්ත පච්චේකානංච යම්බලං අරහන්ත நீங்கள் கூறிய விடயம் சரியானது. அதிக அளவில் தற்போது போய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று யாழ் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அங்கே எவ்வித சம்பவங்களும் இடம்பெறவில்லை. புலிகள் சார்பிலான கொடிகள் எதுவும் பறக்க விடப்படவில்லை. இது குறித்து நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசிய போது அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர்கள் கூறினார்கள். தாம் ராணுவத்துடன் பேசுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ராணுவத்தை அதுபோன்று நிலைநிறுத்துவோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் அஸ்கிரிய மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். சிங்கள கியமன மடசோதாகத் பசுகோவியா ரஜகமட்டுவாத் சுதுசு சேற்று கழுவிய பின்னர் விவசாயி அரசனாவதற்கு கூட தகுதியானவர் என கூறப்படுகின்றது. இது இன்று உண்மையாகியுள்ளதை காண முடிகின்றது. நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியானவை தொடர்பில் அஸ்கிரிய விகாரையில் உள்ள நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். විශේෂයෙන් අස්ගිරි මහා විහාරයේ අපට අතිශය සන්තෝෂයේ දනවන කාරණයක් බව සඳහන් කරන්නට කැමැති. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் கண்டி ஸ்ரீ வித்யாசாகர விகாரையில் ராமஞ பீடத்தின் மகாநாயக்கர் நாபானே பேமஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் கண்டி ஆயர் இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் கண்டி ஆயர் பேரருட் திரு வியானி பெர்னாண்டோ ஆண்டகையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். அதனை அடுத்து கண்டி மீரா மக்கம் பள்ளிவாசலுக்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முஸ்லிம் சமய தலைவர்களை சந்தித்ததுடன் அங்கு நடைபெற்ற துவா பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டார். கண்டி பிள்ளையார் கோவிலுக்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இந்து மத தலைவர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டனர்.